வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். கடலூர், நாகை உட்பட 7 மாவட்டங்களுக்கு கொட்டப் போகும் கனமழை. வானிலை மையம் எச்சரிக்கை. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்றைய தினம் திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல், நாகை, பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு, நீலகிரி, கோவை ஒரு சில இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதே வேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 to 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 31.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றைய தினம் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 13/1/2026 தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல ஜனவரி 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடரும். அதேபோல ஜனவரி 13 முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களிலும் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நகரின் அதிகபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 to 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை பொறுத்தவரை 13ஆம் தேதியன்று குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு சென்ற மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.